பிரைஸ் த லார்ட். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அழகான ஒரு ஆசீர்வாதமுள்ள நாள். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா! எவ்வளோ சூப்பரான ஒரு வார்த்தை பாருங்க. பாவியாக இருந்த என் மேலே அவருடைய கிருபையை கொடுத்து அவருடைய ரட்சிப்பை எனக்கு தந்தார் பாருங்க. அந்த பலன் நமக்குள்ளே வந்த பின்பு எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் தாங்க. நிறைய நேரங்களில் நாம் இஷ்டம் போல ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த தெய்வத்தினுடைய அந்த ரட்சிப்பின் அடையாளம் நமக்குள்ளே காணப்படணும். நமக்குள்ளே ஜெப அடையாளம் இருக்கும், துதியின் அடையாளம் இருக்கும், நமக்குள்ள பாடல் அடையாளம் இருக்கும், நமக்குள்ள பைபிள் வாசிக்கிற அடையாளம் இருக்கும், நமக்குள்ள ரட்சிப்பின் அடையாளம் என்பது வேறு. பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள வருது பாருங்க, அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். அந்த ரட்சிப்பின் அடையாளம் யார் யாருக்குள்ள வருகிறதோ அவங்க தான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முடியுன்ற ஒரு எண்ணங்கள் தோணும். இந்த தினத்தில் எத்தனையோ பேர், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அதிசயம் செய்யும், எனக்கு அதை தாங்க, எனக்கு அதை தாங்க என்று ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்காக நாம் மற்றவர்களுக்கு மன்றாடுறோம் பாருங்க, ஆண்டவருக்காக நம் மற்றவர்களில் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் காத்திருக்கிறோம் பாருங்க, அதை தான் தேவன் பெரிய காரியத்துக்காக வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் யாரோ ஒருவருக்காக, மற்ற சகோதரனுக்காக, மற்ற சகோதரிக்காக, மற்ற ஜனங்களுக்காக, தலைவர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, மற்ற தேசங்களுக்காக, இயற்கை பேரிடர்களுக்காக நாம் மன்றாடும் போது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற வார்த்தையை நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த அருமையான நாளில் கூட எப்போல்லாம் நம்முடைய ரட்சிப்பை நாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோமோ, எப்போதெல்லாம் நம்ம கொடுக்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாம் இன்னும் அதிக ஆழப்படுத்திக்கிறோமோ, அப்பெல்லாம் நாம் தேவனுக்காக ஷைன் பண்ண முடியும். என்னுடைய ரட்சிப்பை நான் ஸ்ட்ராங் பண்ணாமல் தேவனுக்காக என்னால் ஷைன் பண்ண முடியாது, தேவனுக்காக நிற்க முடியாது. அருமையான தீர்க்கதரிசி எலியா அழகாக சொல்கிறார், 1:17 சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். என்னுடைய வாக்கியம் என்று வானத்தில் மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கான்ஃபிடென்ட், அவருக்குள்ள ஒரு ரட்சிப்பின் கான்ஃபிடென்ட் இருந்தது, அவருக்குள்ள ஒரு வல்லமை இருந்தது, அவருக்குள்ள ஒரு கிருபை இருந்தது, அவருக்குள்ள ஒரு தயவு இருந்தது, தேவனுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்லாக்கியம் அவருக்குள்ள காணப்பட்டது. அந்த பாவ மன்னிப்புக்கென்ற அந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்மளால தைரியமாக பேச முடியும், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அருமையான மோசேவை பாருங்க. மோசே கர்த்தருக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்களுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது, எல்லோரும் என்ன சொல்லுவார்கள், ஆண்டவரை கிருபை பாராட்டும் என்று சொல்லி அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனத்தில் மன்றாடினார். அவருடைய ரட்சிப்பு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தது, அவருக்குள் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அவர் பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகள் மிகப்பெரியது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்தவைகள் யாராலும், என்னால் இழக்கப்பட்டவைகள் யாராலும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த எத்தனையோ வார்த்தைகளை நான் தூக்கி போட்ட காரங்கள் யாராலும், ஏன் தெரியுங்களா? மனுஷனை பெரியப்படுத்த நினச்சி அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, இவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ நினச்சி எல்லாத்தையும் இழந்த காரணங்களும் உண்டு. ஆனால் ஆண்டோடைய அன்பை 100% பற்றி கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், அன்பை பெற்றுக்கொண்டேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன், ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன், என் வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணித்து கொண்டேன், அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினேன். அந்த தீர்மானத்தில் அவருடைய கிருபை கடந்து வந்தது. எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். இன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆஃப்டர் ஆல் அவர் என்னைவே பயன்படுத்தும் போது நீங்கள் ஏமாத்திடும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு விஷயம், உங்களுடைய ரட்சிப்பை ஒரு விஷயம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு பூர்ணமாய் கடந்து வருவதாக, தேவ பிரசனத்தால் நிரப்புவீராக. உங்கள் மகியும் பிரசனம் இந்த அருமையான நாளில் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் இரக்கம் செய்வீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொரு மேலும் அளவற்ற கிருபை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.